Hi friends, welcome to the Research Scholar YouTube channel. நம்ம சேனல்ல நிறைய ரிசர்ச் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜி பத்தி தான். அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு கூடிய ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. மேஜரா வந்து இது எங்க அப்படின்னா நீங்க ரிசர்ச் ரிலேட்டடா எதனா ஒரு ப்ரோக்ராம் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு பிஹெச்டி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஒரு பிஜி ஒரு பண்றீங்க, அதுல வந்து ரிசர்ச் இருக்குது அப்படின்னாலும் சரி, ஒரு யூஜி பண்றீங்க அப்படின்னா அதுல ரிசர்ச் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நீங்க ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம வந்து யூஜிசி நாம்ஸ் படி வந்து பிஹெச்டிக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா பிஹெச்டி நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே பிஹெச்டிக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்க கோர்ஸ் ஒர்க் வந்து ஒன்று பண்ணுவீங்க. அதுல வந்துட்டு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் வந்து ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸா இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம பார்க்க போறோம். அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்டோட முக்கியத்துவம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து முக்கியமா வந்து ஒரு 8 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதாவது ஒரு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ எந்த ஒரு நீங்க ரிசர்ச் பண்ணாலுமே சரி, முதல்ல ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து டிஃபைன் பண்றது, அதாவது ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த மாதிரி நீங்க ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி நீங்க அந்த ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும், எப்படி நீங்க ஒரு ப்ராப்ளம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பெரிய ரிசர்ச் பண்ண போறீங்க. ஓகே, அந்த ரிசர்ச்ல வந்துட்டு நீங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டைட்டில் கொடுக்கிறதுக்கு நீங்க என்ன ப்ராப்ளத்தை வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க, அதாவது என்ன ப்ராப்ளத்தை நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்க ரிசர்ச்ல அப்படிங்கறத வந்து நீங்க வந்து முதல்ல டிஃபைன் பண்ணணும். அதை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ஸ் வந்து, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்துட்டு ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் படிக்கும்போது வந்து நீங்க ஈஸியா வந்து கத்துக்கலாம். சோ அதனால வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டடியை வந்து டிசைன் பண்றதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டூல். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க ஒரு அனிமல் ஸ்டடிஸ், அதாவது ஒரு க்ரூட் ட்ரக் வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ்ல வந்துட்டு ஒரு அனிமல் ஸ்டடி பண்ணி நீங்க வந்து அதை ஸ்கிரீன் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அனிமல் குரூப்பிங் வந்து பண்ணணும். அதுல வந்து ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரோல், ஒரு நெகட்டிவ் கண்ட்ரோல், அப்புறம் ட்ரீட்மெண்ட் குரூப், அப்புறம் வந்து நார்மல் குரூப், இந்த மாதிரி வந்து நிறைய குரூப்பிங் வந்து அனிமல் வைப்பீங்க. ஸோ அந்த குரூப்பிங்ஸ்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த ரிசர்ச்சை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணணும், இப்போ எந்த மாதிரியான பாராமீட்டர்ஸ்லாம் அதில் செக் பண்ணலாம், எந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் அதில் வந்து கலெக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து ஃப்ரேம் பண்றதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதில் இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது நம்மளோட ஒரு ரிசர்ச் வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அதனாலையும் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு எப்படி டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணணும், அப்புறம் அந்த டேட்டாஸ் வந்து எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் படிக்கும்போது அதுல வந்துட்டு எப்படி நீங்க வந்து லிட்ரேச்சர் கலெக்ட் பண்ணணும், எப்படி டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய டூல்ஸ் வந்து அதுல வரும். அந்த மாதிரி டூல்ஸ் நீங்க கத்து வச்சுக்கிறதுனால நீங்க வந்து ஈஸியா வந்துட்டு ஒரு ரிசர்ச்சுக்கு தேவையான டேட்டாஸ் நீங்க வந்து எப்படி கலெக்ட் பண்ணணும், எதுல இருந்து கலெக்ட் பண்ணணும், அப்படி கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வந்து எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் படிக்கிறதுனால வந்து கத்துக்கலாம். ஸோ அதனாலையும் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறாங்க. அடுத்து நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ரிசல்ட் வருது, அதாவது இப்போ நீங்க ஒரு ஸ்டடி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரிசர்ச் ஒர்க்ல எப்பயுமே வந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த ரிசல்ட் வந்து நீங்க வந்து எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கத்துக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அனிமல் ஸ்டடிஸ் வச்சு சொல்றேன். ஒரு அனிமல் ஸ்டடிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனிமல் ஸ்டடிஸ்ல உங்களுக்கு நிறைய ரா டேட்டாஸ் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ ஒரு குரூப்ல வந்து 6 அனிமல் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 அனிமலுக்குமே வந்து 6 டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வரும். அந்த ஆன்சரை வச்சு நீங்க வந்துட்டு எப்படி அந்த ஆன்சரை வந்து நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டயபெட்டிக் ஸ்டடிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயபெட்டிக் ஸ்டடிஸ்ல வந்து நீங்க வந்துட்டு வெறும் இன்சுலின் லெவல் மட்டும் செக் பண்ண மாட்டீங்க, வெறும் குளுக்கோஸ் லெவல் மட்டும் செக் பண்ண மாட்டீங்க. அது கூடவே சேர்த்து வந்து நீங்க வந்துட்டு பிளட் சீரம் பயோகெமிக்கல் பாராமீட்டர்ஸ் லைக் வந்து கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் வந்து லிவர் ஃபங்க்ஷனல் பாராமீட்டர்ஸ், இது எல்லாமே நீங்க வந்து சேர்த்து செக் பண்ணுவீங்க. அப்படி சேர்த்து செக் பண்ணும்போது அந்த ரிசல்ட் வந்து நீங்க எப்படி டயபெட்டிஸ் ரிலேட்டடா வந்து நீங்க அதை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கத்துக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நீங்க உங்களோட ரிசல்ட்டை வந்துட்டு இன்டர்பிரேட் பண்றீங்க அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சாம்பிள் அனலைஸ் பண்றீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு FTIR ஒரு சாம்பிள்ஸ்க்கு வந்து நீங்க ஃபங்க்ஷனல் குரூப் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா புதுசாக ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்கு வந்து நீங்க ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ், அதாவது ஸ்பெக்ட்ரல் ஸ்டடிஸ்ல வந்துட்டு எப்படி நீங்க வந்து அந்த ரா டேட்டா வந்து இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ரிசர்ச் மெத்தடாலஜிஸ் படிக்கிறதுனால நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து
இது ஒரு விஷயத்தை வந்து இன்டர்பிரேட் பண்றதுக்கு, ஒரு ரிசல்ட் வந்து இன்டர்பிரேட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ரிசல்ட்டை வந்து நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, இப்போ நீங்க கஷ்டப்பட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்றீங்க, ஒரு லேப்ல வந்துட்டு ஒரு ரிசர்ச் ஒர்க் புதுசா ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த புதுசா பண்ண ஒரு ரிசர்ச் ஒர்க்கை நீங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணல. இல்ல அப்படின்னா நீங்க ஒரு லேப்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, அந்த லேப்ல நீங்க ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு அப்படியே நீங்க வச்சிட்டீங்க, அதை மற்றவங்களுக்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணல அப்படின்னா அந்த ஒர்க் வந்து மற்றவங்களுக்கு தெரியாம போயிடும். ஸோ ஒரு ஒர்க்கை வந்துட்டு கம்யூனிகேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒரு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் மூலமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கத்துப்பீங்க. அதாவது கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றதுனால, இப்போ ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி மூலமா நீங்க வந்துட்டு எப்படி நீங்க வந்து ரைட் அப் பண்ணணும், பேப்பர் வந்து எப்படி நீங்க ரைட் அப் பண்ணணும், எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கணும் உங்களுக்கு, நீங்க வந்துட்டு ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதும்போது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்க நிறைய இடங்கள்ல வந்து நீங்க கத்துப்பீங்க. அப்போ வந்துட்டு எப்படி நீங்க வந்துட்டு ஒரு பேப்பரை வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை கத்துப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்துட்டு அந்த பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், எப்படி நீங்க வந்துட்டு பிரசன்டேஷன்ஸ் கொடுக்கணும், எப்படி பவர் பாயிண்ட்ல வந்துட்டு நீங்க ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து டிசைன் பண்ணணும், எப்படி நீங்க வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி வந்து நீங்க கத்துப்பீங்க. அதாவது உங்களோட ஒர்க்கை வந்துட்டு எப்படி மற்றவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கில்ஸை நீங்க கத்துக்கிறதுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் நீங்க வந்துட்டு நீங்க கம்யூனிகேட் பண்ணணும், எப்படி நீங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், இது எல்லாமே நீங்க இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி படிக்கிறப்போ வந்து நீங்க கத்துக்க முடியும். ஸோ அதனாலையும் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து 6வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரிசர்ச் ஒர்க்ல எத்திக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்திக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அனிமல் ஸ்டடிஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அனிமல் ஸ்டடிஸ் பண்ணும்போது நீங்க வந்துட்டு ஒரு அனிமல் எத்திக்கல் கமிட்டி கிட்ட நீங்க வந்து கிளியரன்ஸ் வாங்கணும். அதாவது அனிமல்க்குன்னு வந்து ஐஏஇசி அப்படிம்பாங்க, இன்ஸ்டிடியூஷன் அனிமல் எத்திக்கல் கமிட்டி அப்படிம்பாங்க. அவங்க வந்து அந்த அனிமலுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கணும். அந்த அப்ரூவல் கொடுத்துருக்கணும் விஷயத்தை நீங்க வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து எத்திக்கல் வந்து நீங்க வந்து மீறீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வேற ஒருத்தவங்க பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அந்த பப்ளிகேஷன் வந்து நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணும்போது வந்துட்டு சரியான சைட்டேஷன்ஸ் கொடுக்காம பண்றது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டாஸ் அப்படியே யூஸ் பண்றது, இந்த மாதிரி வந்து பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ எத்திக்கல் கன்சிடரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 7வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிசர்ச்சோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து யாரு வேணா பண்ணலாம். அதாவது எதுவுமே தெரியாதவங்க கூட வந்து ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ண முடியும். ஆனால் இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி ஐடியா இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரிசர்ச் வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏற்கனவே முந்தின பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா பப்ளிகேஷன் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் வந்து எத்திக்கல் கன்சிடரேஷன் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா எத்திக்கல் கன்சிடரேஷனோட ஒரு ரிசர்ச்சை பண்ணும்போது அந்த ரிசர்ச் வந்து குவாலிட்டியாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அதோட பேசிக்ஸ் கற்றுக்குவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த முன்னாடி பார்த்த எல்லா பாயிண்ட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. அதாவது எப்படி வந்து நம்ம ரிசர்ச் வந்து ரிசர்ச் ப்ராப்ளம் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அப்புறம் வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணணும், அப்புறம் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ரிசல்ட் அனலைஸ் பண்ணணும், இப்படிங்கிற டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கற்று வச்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால ஒரு ரிசர்ச் வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இப்போ நமக்கு எப்படி ஒரு ரிசர்ச் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி நம்ம ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், எப்படி நம்ம அதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரேம் பண்ணணும், அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு ரிசர்ச் மெத்தட் வந்து ஃப்ரேம் பண்ணணும், ஒரு டிசைன் பண்ணணும் ஒரு ஸ்டடியை, எப்படி நம்ம அந்த டேட்டாஸ் இன்டர்பிரேட் பண்ணணும், அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் நம்மளால எப்படி ஒரு குவாலிட்டியான ரிசர்ச் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டியான ரிசர்ச்சை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்து 8வது முக்கியமான பாயிண்ட், இதுதான் வந்து ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி நீங்க கத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிசர்ச் மேல வந்துட்டு ஒரு கான்டென்ட் வர்றதுக்கு வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூலா இருக்கும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம ரிசர்ச்சை பத்தி நமக்கு வந்து ஒண்ணுமே தெரியல இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரிசர்ச் மெத்தடாலஜி பத்தி ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்ப நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாவே இருக்கும், நம்ம ஃப்ரேம் பண்ண ஒரு ரிசர்ச் மெத்தடு கரெக்டா தப்பா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரிசர்ச் ப்ராப்ளத்தை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐடென்டிஃபை பண்ணது கரெக்டா தப்பான ஒரு டவுட் இருக்கும். அதே மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்து இன்டர்பிரேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இன்டர்பிரேட் பண்ண ரிசல்ட் கரெக்டா தப்பாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். இதே இது நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜில, அதாவது ரிசர்ச் மெத்தடாலஜி வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம பண்ண ரிசல்ட் எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வரும். ஸோ இதன் மூலமா வந்து என்ன அப்படின்னா நீங்க ரிசர்ச் மெத்தடாலஜி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ரிசர்ச்ல வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறதுக்கு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான 8 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த 8 ரீசன்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
மூலமா ஒரு ரிசர்ச்சை கொடுக்க வரைக்கும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு நல்லா படிச்சு அது மூலமா வந்துட்டு உங்களோட ரிசர்ச்சோட கெரியரை வந்து நல்லாவே வந்து டெவலப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபியூச்சர் வந்துட்டு இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு நம்ம இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி பற்றி வந்து அதாவது மெயினாக வந்து இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி சப்ஜெக்ட் பற்றி வந்து நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரியான வீடியோக்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.